ஜப்பானின் தெற்கு தீவில் உள்ள கியூசு பகுதியில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிர் சேதம் இல்லை என தகவல். தமிழகத்தில் 20 IPS அதிகாரிகள் உட்பட 24 காவல்துறை உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. நாடு முழுவதும் வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரிப்பு கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். வெங்காயம் விலையை கட்டுப்படுத்த வலியுறுத்தல். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் மாநில அரசின் திட்டமாகவே செயல்படுத்தப்படுவதால் மாநில அரசே செலவு செய்கிறது. மக்களவையில் திமுக MP தயாநிதி மாறன் கேள்விக்கு மத்திய நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் விளக்கம். தமிழகத்தில் கஞ்சா குட்கா பொருட்களின் விற்பனையை தடுக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வர்ணாசிரம கொள்கையை கடைபிடிப்பதால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய பாஜக அரசு மறுக்கிறது. தருமபுரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 57 கிலோ எடை பிரிவில் அல்பேனிய வீரரை 12-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார் அமன் ஷெராவத்.